ஹே கைஸ், நாங்கள் கிரிப்டோபைன் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வெட்காயின் சொல்லிட்டு ஒரு ப்ளே டு ஒன் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதாவது க்ரீன் மெட்டவர்ஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்துச்சு. உங்களுக்கே தெரியாது பைனான்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் ஒன்று இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா, நான் வந்து செக் பண்ணி பார்த்த ஸ்டார்டிங்கில் அப்போ டீட்டெயில்ஸ் எதுவும் லைட்டாக அப்டேட் பண்ணல. அடுத்து 2வது நாள் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே கண்டிப்பாக அது விடவே கூடாது. ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ அது என்ன ஆப்னா ஒன்றுமே இல்லை, வழக்கம் போல் சிம்பிள் கான்செப்ட். நம்ம எந்திரிக்கிறோம், ஃபோனை கையில் பிடிக்கிறோம், நடக்கிறோம், காசு வருது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா, இது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஃப்டி வாங்க, என்எஃப்டி இருந்தால் தான் உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுவாங்க. காரணம் என்னென்னா அந்த கூட்டம் ஜாஸ்தியாகும், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்பவுமே காசு கேட்பாங்க. இது லான்ச் ஆகவே இல்லை இன்னும், இப்போ வரைக்கும் ஒரு பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறதுனால நமக்கு காயின்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம் முன்னாடியே. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து இறங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப் பற்றி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நடக்கிறோம், நடந்தால் காசு வருது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பார்ட்னர்ஸ், இது ஒரு பேக்கர்ஸ் யார் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு சாதா ஆப்பாக தான் இருக்கும். அந்த ஸ்டெப்பனை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான்னு தான் நினச்சேன். பட் கீழே போய் செக் பண்ணி பார்த்தா பேக்கர்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே எக்ஸ்சேஞ்சோடைய அவங்களோட வெஞ்சரு, ஸ்பாட்டன் குரூப்பு, அப்புறம் நியர் ஃபவுண்டேஷனு, நம்மளோட பாலிகன் ஃபவுண்டரு, ஸோ நிறையா பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸ் போட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப் வந்து ஒர்த்தான காயின் தான். ஓகேங்களா, ஸோ 2வது விஷயம், இந்த காயின் பார்த்தீங்கன்னா நியர் நெட்ஒர்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அதாவது நியர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் இருக்குல்ல, அந்த பிளாக் செயினில் இந்த காயின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப். அதாவது இவ்வளோதான் இதுக்கு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு. இது தாண்டி வேறு எதுவும் இல்லை. இது தாண்டி நம்ம வந்து இந்த ஆப் எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா, நான் வந்து இப்போ என்னோட மொபைலோட வியூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து நான் காமிக்கிறேன், அதாவது ஆப் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் நான் டெலிகிராம் குரூப்பில் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்புக்குள்ளே போகும். ஏன்னா நான் ஆப் வந்து ஏற்றிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே கொண்டு போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. ஆப் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதில் போயிட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் அந்த இடத்துல காமிச்சிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ரெஃபரல் யாராச்சும் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வேறு என்ன, நீங்கள் இந்த மாதிரி போனஸ்லாம் இருக்கும், அதாவது வாக் 500 ஸ்டெப்பு, வாக் 1000 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காயின்ஸ் வந்து இப்போதைக்கு தந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸ்டெப்பன் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோன் எடுத்து நடக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இது எப்படி காசு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு 1000 ஸ்டெப்ஸுக்கும் ஒரு காயின் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஒரு காயினில் 5% ஃபீஸாக பிடிச்சிப்பாங்க. நல்லா கேளுங்க, ஒவ்வொரு 1000 ஸ்டெப்ஸுக்கும் ஒரு காயின், அந்த ஒரு காயினில் 5% ஃபீஸாக பிடிச்சிப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காயின் வருதுன்னா அதில் வந்து 5% பிடிச்சிட்டாங்கன்னா 0.95 காயின்ஸ் மட்டும் தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஃபீஸ்லாம் தாண்டி அவங்க தரதுனால அவங்க வந்து 5% பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நிறையா கேட்கும். அது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரும். ஓகேங்களா, நான் வந்து இப்போது கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பில் வந்து 2-3 பெர்மிஷன் ஆட் பண்ணிக்க சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு கோடு ஒன்று வரும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுங்க, அந்த கோடை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு, ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கோடு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு போங்க. இருங்க, நான் வந்து இந்த ஆப்பில் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன். உங்களோட ஜிமெயிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் ஒன்று வரும். ஓகேங்களா, அந்த மெயிலில் போனீங்கன்னா ஆக்டிவேஷன் கோடுன்னு ஒரு கோடு வரும். அதை போட்டு உங்கள் ஆப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லாகின் இன்டு யுவர் ஸ்வெட் வாலெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க்குக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க,
தயவு செஞ்சு எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ பார்த்து இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் மணி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடி வந்து பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடுன்னு கொடுப்பாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டோடைய சீட் ப்ரைஸ் இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இருக்க பெர்ஃபெக்டாக சொல்ல, பட் உங்கள் வாலெட்டோட இந்த சீட் ப்ரைஸ்லாம் இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். கீழே வந்தீங்கன்னா if you want to check your crypto wallet now use wallet.near.org அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நியர் தான் இவங்களோட பார்ட்னர் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த வாலெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லிங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல எந்த காயினுமே காமிக்காது. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு 0.95 காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு எனக்கு உடனே 0.95 காயின் காமிச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக காமிக்காது. ஓகேவா? 0.95 காயின்ஸ் என் வாலெட்டில் இருக்குது, அது இப்போ காமிக்காது. காரணம் என்னன்னா அவங்க ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜில் வாலெட்டை இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்போட செட்டப்பு. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் அழுத்துங்க, இன்வைட் பண்ணிக்கோங்க. இன்வைட் பண்ண லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பேசிக்காக ஒரு ஆப் எப்படிலாம் செட்டப் பண்ணுவீங்க, பெர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. ஆப் செட்டப் பண்ணிவிட்டு அந்த செட்டப் பண்ண ஆப்பில் போயிட்டு மெயிலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு கேட்கும். அந்த கோடுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ள அந்த ஆப்பில் வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்வெட் வாலெட்டில் லாகின் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல போயிட்டு உங்கள் வாலெட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பை பற்றி ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒர்த்தான ப்ராஜெக்ட், கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராஜெக்ட்டு. காரணம்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேக்கர்ஸ்லாம் நல்ல நல்ல பேக்கர்ஸு ப்ளஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது ஆப்பு. கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் இந்த ஆப் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ தான் பாருங்கள், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், வாலெட்டுக்குள்ளே போகிறோம், நடக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். முடிஞ்சளவு சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மினிமம் தினம் இதில் வந்து ஒரு 15,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஒர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இல்லை நீங்கள் வந்து நடக்க தான் போகிற அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் வந்து லடாக்கு கூட நடந்து போங்க. ஓகேங்களா? பட் மோர் யூ வாக் மோர் யூ ஏர்ன், அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு உங்களுக்கு போக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்விட்டர் அப்புறம் டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.